கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உலகம் முழுவதும் தந்தை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்று நீங்களும் நானும் கூட நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர் நம்முடைய தகப்பனாராக காணப்படுகிறார். இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரையும் தகப்பன்களாக அவர் நியமித்திருக்கிறார். நம்முடைய பணியை நாம் எவ்வாறு செய்து கொண்டு வருகிறோம் என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நாளிலே தந்தையர் தினம் என்கிறதன்படியினாலே தந்தைகளை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். உலகத்தில் உள்ளதான ஜனங்கள் ஒரு நல்ல தகப்பன் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நன்றாக சம்பாதிக்கிறவராக இருக்கிறார், நல்ல வீடுகள், நல்ல கார்கள் என்று சொல்லி நல்ல ஒரு அந்தஸ்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நல்ல தகப்பன் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தின் பிரகாரமாக பார்க்கிறதான போது ஒரு நல்ல தகப்பன் யார் என்று சொன்னால் அவன் தெய்வீகத்துவமாக நடக்கிறவனான ஒரு தகப்பன். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளையும் தெய்வீக வழியிலே வழிநடத்துகிறதான ஒரு தகப்பன் நல்ல தகப்பனாக காணப்படுகிறான். இன்றைக்கு ஒரு தெய்வீக தகப்பனுடைய பொறுப்புகள் என்ன என்கிறதை எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 4 ஒரு சில காரியங்கள் வேகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் 4 சொல்லுகிறது, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 4 விதமான பொறுப்புகள் தந்தையர்களுக்கு காணப்படுகிறது. அந்த பொறுப்புகளை தான் நாம் இன்றைக்கு வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஒரு தகப்பன் இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை அவன் பாதுகாக்கிறவனாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை, குறிப்பாக தகப்பன்மார்களை அவர்கள் பார்த்து வளர்கிறதான பாதுகாப்புக்கு அடைக்கலமாக தகப்பனாரையே அவர்கள் சார்ந்திருக்கிறதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. எனவே அந்த பாதுகாப்பை ஒரு தகப்பன் கொடுக்கிறவனாக காணப்பட வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே மனிதனை உருவாக்கி ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே அமர்த்துகிறதான போது இங்க இருக்கிறதான எல்லாவற்றையுமே நீ பாதுகாத்து பராமரித்து வேலை செய்கிறதற்கான அந்த ஆணையை அவர் கட்டளையிட்டவராக காணப்படுகிறார். அதாவது பாதுகாப்பு என்று சொல்லுகிறது மிகவும் முக்கியமான ஒன்று. என்ன விதமான பாதுகாப்புகளை ஒரு தகப்பன் வழங்க வேண்டும்? சரீர பிரகாரமான ஒரு பாதுகாப்பை தகப்பன் வழங்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்கிறதான அந்த பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்துவுடையதான தகப்பனாராகிய யோசேப்பை பார்க்கிறதான போது அவர் இயேசு பிறந்ததற்கு அப்புறமாக ஏற்பட்டதான எல்லா எதிர்ப்புகளிலும் தூதன் அவருக்கு தோன்றி பிள்ளையை நீ எகிப்திற்கு கொண்டு போ என்று சொல்லுகிறதான போது எதற்காக? பாதுகாப்பிற்காக. யோசேப்பும் மரியாளும் இயேசுவை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். இப்படிப்பட்டதான பொறுப்பு ஒவ்வொரு தகப்பன்களுக்கும் காணப்பட வேண்டியது அவசியம். சில நேரங்களிலே குடும்பம் அது பாதுகாப்பு அற்றதான ஒரு சூழ்நிலையிலே காணப்படும் போது பாதுகாப்பை நாம் நிரூபிக்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. இரண்டாவது, என்ன நிலையிலே பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உணர்வு ரீதியாக, மன ரீதியாக பாதுகாப்பை வழங்க வேண்டியது அவசியம். பிள்ளைகள் பலவிதமான சூழ்நிலையிலே காணப்படுவார்கள். அநேக விதமான பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் யதார்த்தத்தை சொல்லாதவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் பெற்றோர், குறிப்பாக தந்தையர்களும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே நண்பர்களாக பழகி அவர்களோடு வழி நடத்த வேண்டியதும் அவர்கள் மனம் சார்ந்ததான பாதுகாப்பையும் நாம் கருத்தி கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கொலோசியர் 3:21 பவுல் சொல்லுவார், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாத படிக்கு அவர்கள் கோபமூட்டாதிருங்கள். அவர்களை கோபமூட்டாத படிக்கு அவர்களை நல் வழியிலே அன்போடு கூட நடத்துகிறதான பெற்றோர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு செடியை நாம் நட்டு வளர்த்துகிறதான போது அந்த செடி வளர்கிறதற்கு என்று சொல்லி சுற்றிலுமாக மதில்களை வருவார்கள். ஏன் என்று சொன்னால் அப்போதுதான் எல்லா திசைகளிலிருந்தும் அடிக்கிறதான அந்த காற்றினால் அந்த செடியானது வளைந்து போகாமல் தன்னுடைய திடத்தை அது விட்டு விடாமல் இருக்கும். அது வளர்கிறதான போது திடமாக வளர்கிறதாக இருக்கும். ஆனால் அந்த வேலிகள் இல்லை என்று சொன்னால் வேகமாக அடிக்கிறதான காற்றிலே அது வளைந்து அது ஒடிந்து போகிறதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே போலதான் பிள்ளைகளுடையதான மனநிலைமைகளை பார்த்து அவர்களுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய பாதுகாப்பையும் நாம் மேம்படுத்த வேண்டும்.
உலகத்திலே அவருடைய பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பாதுகாப்பையும் நாம் மேம்படுத்த வேண்டியது அவசியம். 1 பேதுரு 5:8 பார்க்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி அவன் சுற்றித் இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தருக்கேற்ற வழியிலே வளர்கிறதான போது அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதாக இருக்கிறது. அவருடைய நடத்தையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய செல்வாக்குகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நட்பு வட்டாரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த வழிகளிலே அவருடைய பாதுகாப்பை நாம் மேம்படுத்த வேண்டியது அவசியம். அப்ப முதலாவது ஒரு தந்தையினுடையதான முக்கியமான பொறுப்பு, உங்களுடைய பிள்ளைகளினுடையதான பாதுகாப்பை நீங்கள் மேம்படுத்த வேண்டியது அவசியம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான போது, ஒரு தெய்வீகத்துவம் வாய்ந்ததான தகப்பன் தன்னுடைய குடும்பத்தின் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கிறவனாக இருப்பான். 1 தீமோத்தேயு 5:8 சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அதாவது குடும்பத்தினுடையதான தேவைகளை சந்திக்கிறது என்று சொல்லுகிறது. உணவு, உடை, உறைவிடம், படிப்பு, அவருடைய பாதுகாப்பு எல்லாமே அதிலே அடங்குகிறதாக காணப்படுகிறது. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடையதான நல் வாழ்விற்கு என்று சொல்லி அதிகமாக நேரத்தை உழைக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது கூட டைம் இல்லாதபடிக்கு பலவிதமான வேலைகளிலே ஈடுபட்டு தன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்கள் கவனிக்காமல் விட்டு விடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் குழந்தைகளுடையதான ஆவிக்குரிய பாதுகாப்பையும் ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்க வேண்டியது அவசியம். இயேசு சொல்லுகிறார் மார்க் 8:36, மனுஷன் உலகம் முழுவதும் அவன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்லி. ஆத்துமா மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளுக்கு அவர்கள் தேவனை ஆராதிக்கிறதற்கும், தேவனை உயர்த்துகிறதற்கும், தேவனை பாடுகிறதற்கும், சபைக்கு கடந்து செல்லுகிறதற்கும் எல்லாவற்றிற்கும் வாய்ப்புகளை வழங்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நல்ல வகையான உணவுகளை கொடுக்கலாம் ஒரு நாள் முழுவதும். ஆனால் தண்ணீர் அவர்களுக்கு குடிக்கிறது கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் உயிர் கேள்விக்குறியாகிவிடும். அதே போலதான் நாம் உலகத்தில் உள்ளதான எல்லா விதமான காரியங்களும் தேவைதான், அவர்களுக்கு தேவையானது. ஆனால் அதை மட்டுமே நாம் கவனம் செலுத்தாதபடிக்கு அவருடைய ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறதான தகப்பன்களாக எல்லா தகப்பனும் காணப்பட வேண்டும். கேள்வி என்னவென்று சொன்னால், பிள்ளைகளுடையதான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அவருடைய தேவைகளையும் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதான பொறுப்பு என்னவென்று சொன்னால், ஒரு தெய்வீகத்துவம் வாய்ந்ததான தகப்பன் தன்னுடைய குடும்பத்தை சரியாக போதித்து நடத்துகிறவராக காணப்பட வேண்டும். அதே வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். குறிப்பாக உபாகமம் 6வது அதிகார வசனம் 6-7 வரையிலும் பார்க்கும்போது, பிள்ளைகளுக்கு நாம் உபதேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகள்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு வந்ததான, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை, இந்த வார்த்தைகளை எல்லாம் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத படிப்பையும் தியானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதேதான் அவர்கள் தேவனுக்காக வாழ்கிறதற்கு வழிவகுக்கிறதாக காணப்பட வேண்டும். சில நேரங்களிலே பெற்றோர்கள் தவறு செய்கிறதான போது நீங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். அதுதான் அவர்களும் கற்றுக்கொள்ளுகிறதற்கு வழிவகை வகுக்கிறதாக இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கண்ணாடியை போன்று குழந்தைகள் தன்னுடைய தகப்பனாரை, தாயாரை அவர்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த நாளிலே அருமையான தகப்பன்மார்களே, உடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி போதிக்கிறதற்கு ஒருபோதும் மறந்துவிடவே வேண்டாம். நான்காவதான பொறுப்பு என்னவென்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்கள் சரி பண்ணுகிறவர்களாக, திருத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த இடத்தில் அவர்கள் தவறுகிறார்களோ அந்த இடத்திலே சீர்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சீர்படுத்துகிறது அல்லது திருத்துகிறது என்று சொல்லுகிறது தண்டனை கிடையாது, அவர்களை நல்வழிப்படுத்துகிறதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற
புத்தியை மறந்தீர்கள். பாருங்கள், எவனிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அவனே அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அதாவது நல்வழிப்படுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். சரியான வழியிலே நடத்துகிறது அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். எப்போதாவது ஒரு முறை அல்ல, அல்லது எப்போதாவது தேவைப்படும் போது மாத்திரமல்ல, எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து சரியாக படுத்துகிறதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் குண அதிசயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதேதான் கர்த்தர் எல்லா தகப்பன்களிடமிருந்து அவர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். வேதத்திலே அநேக தகப்பன்மார்களை பார்க்க முடியும், நல்வழியிலே தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடத்தினதான தகப்பன்மார்கள். ஆனா இன்றைக்கு நாம் இந்த வேதத்திலிருந்து இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறதான 4 பாடம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறதை உறுதி செய்ய வேண்டும், அவர்களை போதிக்கிறதை நாம் உறுதி செய்ய வேண்டும், அவர்களை சிட்சிக்கிறதை நாம் உறுதி செய்ய வேண்டியது அவசியம். குழந்தைகளுடைய தேவைகளை எல்லாம் கொடுத்து விட்டு ஆவிக்குரிய தேவைகளை நாம் சந்தியாமல் இருந்தால் மிகவும் தோற்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. ஆனால் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மேம்படுத்துகிறதான போது அவர்களை அழிவில் இருந்து மீட்டுக் கொள்கிறதாக நாம் உணர முடியும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தகப்பன்மார்களே, உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்கள் எந்த வழியில நடத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்? அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறீர்களா? அவருடைய பராமரிப்பை உறுதிப்படுத்துகிறீர்களா? தேவைகளை சந்திக்கிறதை உறுதிப்படுத்துகிறீர்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா? அவருடைய ஜெப வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? இல்லை ஏதாவது நிலையிலே தவறுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை தவறுகிறவர்களாக இருந்தால் பொறுப்புகளை உணர்ந்து பவுல் சொல்லுகிறதை போல இந்த 4 காரியங்களை நாம் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில பிரதிபடுத்த வேண்டியது அவசியம். அருமையான தகப்பன்மார்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கண்களை பரலோகத்தின் நேராக நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நல்வழியில் நடத்துகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி. உலகம் முழுவதும் இந்த தந்தை தினத்தை கொண்டாடுகிறதான போது அநேக நேரங்களிலே தந்தைகளுடையதான செயல்களும் தந்தையர்களுடையதான அன்பும் தந்தையர்களுடையதான பராமரிப்பும் அது மறைக்கப்படுகிறதாக இருக்கிறது. சில நேரங்களிலே பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள், உறவினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள், கூட இருக்கதான குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் தேவன் உங்களை பார்க்கிறவர்களாக காணப்படுகிறார். தந்தையர்கள் மாத்திரமல்ல, அதே போல தாய்மார்கள் கூட பிள்ளைகளுடையதான கடமைகளை சரியாக செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உலகம் முழுவதும் தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறதான போது ஆண்டவரே, இந்த ஆராதனையில இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு தந்தையர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய நன்மைகள் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பத்தை கவனிக்கிறவர்களாகவும் பிள்ளைகளை கவனிக்கிறவர்களாகவும் நேசிக்கிறவர்களாகவும் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நீ காத்துக் கொள்ளுவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபத்தை கடவுள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு முறை கூட நம்முடைய பிள்ளைகள் யாராவது ஏதாவது தேவைகளிலே காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் என் தேவன் சந்திப்பீராக. வியாதிகள், பலவீனம், போராட்டங்கள், கட்டுகள் ஆண்டு எந்த நிலையிலும் நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் என் தேவன் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, விடுவிப்பீராக. ஜெபத்தை கடவுள் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடையதான அந்நியமும் ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஆமேன்.